ஓம் சக்தி சக்திகளே. இந்த 1008 மந்திரங்கள் மகிமை பற்றி பேசணும் இல்லைங்களா? அதில் மொத்தம் சக்தியில் போற்றி மலர்கள் செவ்வாய் புதன் வியாழன், போற்றி திருவரு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். ஒன்று இடகலை தத்துவம், இன்னொன்று பிங்களை தத்துவம். சக்தியில் இந்த வாசி யோகம் சொல்கிறாங்க இல்லைங்களா, மூச்சு பயிற்சி, பிராணயாமம், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தானே இந்த மந்திரம் எழுதப்பட்டது. அதனால சக்தியில் அம்மாவுடைய 1008 மந்திரங்களை சிரத்தையோடு நாம் தினமும் படித்தாலே போதும். அதுவே எல்லா யோகாசனமும் செய்த பலனை தரும். இது தனியாக யோகாசனம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க சக்தியில். இதுதான் இதுவரை அந்த அம்மாவுடைய அந்த மந்திரங்களை முறையாக படித்து கொண்டு இருக்கின்றவருடைய அனுபவங்களை எல்லாம் நான் கேட்ட வகையில் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். பெரும்பாலும் தினமும் 1008 படிக்கிறவங்கெல்லாம் எந்த நோயும் இல்லாமல் வயதான காலத்தில் நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, சக்திகளை ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எல்லா விழாக்களையும் கலந்து கொள்கின்றார்கள். அடுத்த சக்திகளை நம்ம இப்போ நவராத்திரி காலம் வரப்போகுது இல்லைங்களா? அடுத்த அமாவாசையிலேருந்து, அமாவாசை அன்னைக்கு அம்மா அவர்கள் அகண்டமேற்ற போகிறாங்க. இப்போ அது நவராத்திரி விழா ஆரம்பமாகுது. இந்த நவராத்திரி விழாவில் லட்சார்ச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னமோ 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அப்புறம் கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, நம்ம வேறுகளை அச்சர்ச்சனை பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கோ நிறையா பக்தர்கள் கொடுக்குறாங்க, கோயிலுக்கு வராத பக்தர்களோடு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கும் அம்மா பலன் கொடுக்குற சக்திகளை, அதுதான் உண்மை. எங்களுடைய ஊர்லேயே கோயிலுக்கே வராத பக்தர்கள் அம்மா கோயிலுக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லை அவங்க. ஆனால் லட்சார்ச்சனை மட்டும் கரெக்டாக எழுதுவாங்க, ஆர்வமாக எழுதுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் அம்மா படிப்படியாக தீர்த்து கொடுத்துங்க சக்திகளை. அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் உரிய வயதில் திருமணம், குழந்தை பேர், நல்ல வாழ்க்கை எல்லாமே அம்மா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சக்தியில்? அதனால தான் அம்மா சொன்னாங்க, லட்சார்ச்சனை எழுதினால் உனக்கு என்ன பலன் கிடைக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. அதாவது நவராத்திரி அந்த 9 நாளும் விரதம் இருந்து முப்பெரும் தேவியரை வணங்கி அவர்களுடைய மந்திரங்களை படித்து வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் லட்சார்ச்சனை எழுதினாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா? எளிமையான முறை. அதனால எல்லாரும் நம்ம லட்சார்ச்சனை எழுதணும். எப்படி எழுதணும்? சிலர்லாம் குடும்பத்துக்கு ஒன்று எழுதுனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க அப்படி எழுதுனா பரவாயில்லைங்க. வசதி உள்ளவங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக லட்சார்ச்சனை எழுத வேண்டும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வாகனங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இந்த வாகனங்களுக்கெல்லாம் 2 வீலர் 4 வீலர் எல்லா வாகனங்களுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு எழுதுனா அது பற்ற செலவு வராதுங்க, ஆக்சிடெண்ட் ஆகாது. இதெல்லாம் கண்கூட நாங்கள்லாம் பார்த்த உண்மைகள். அதனால் அதெல்லாம் எழுதணும் சக்தியில். வியாபாரம் நம்ம செய்வோம், ஏதோ ஒரு பேர் வச்சு பண்ணுவோம், அந்த வியாபாரத்தினுடைய பேரை அதுக்கு லட்சார்ச்சனை பண்ணணும். கடைக்கு ஒரு பேர் இருக்குது, தொழிலுக்கு ஒரு பேர் இருக்குது, அது எல்லாக்கெல்லாம் நம்ம லட்சார்ச்சனை எழுதுனா அவையெல்லாம் வளமுடன் நலமாக இயங்கும். இதெல்லாம் கண்கண்ட உண்மை சக்திகளை. அடுத்து இந்த லட்சார்ச்சனை நம்ம எழுதிக்கிறோம், இது பக்தி. தொண்டா எப்படி செய்வது? எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ காலமாகி தீராமல் இருக்குது. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கெல்லாம் இது அரிய வாய்ப்பு. எப்படி தெரியுங்களா சக்தியில்? உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என நீங்கள் அம்மாவின் முன்னால் சங்கல்பம் செய்து கொண்டு 108 லட்சத்தினை செய்வதாக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களே 108 லட்சம் காசு போட்டு செய்வாங்க அவசியம் இல்லை. உங்கள் பேருக்கு நீங்கள் எழுதிங்க, உங்கள் குடும்பத்தார் பேருக்கு எழுதிக்கிங்க. மற்றபடி நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் கேளுங்க. அம்மாவுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. 10 பேருக்கு கேட்டீங்கன்னா 5 பேர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மாதிரி தொண்டு சக்தியில் அப்படி நீங்கள் 108 லட்சார்ச்சனை செஞ்சு முடிச்சிங்கன்னா இதுவரை உங்களுக்கு நிறைவேறாத கோரிக்கைகள் எல்லாம் உடனே நிறைவேறும். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது சக்தியில். எப்படி தெரியுங்களா? திருச்சியை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த ஐயா குடும்ப தலைவர் PWD டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியராக இருக்காருங்க. அவருடைய மகன் PG டிகிரி முடிச்சுட்டு வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. சரியான வேலை ஒன்றும் கிடைக்கலைங்க. இந்த நிலையில் அவங்க சென்னைக்கு மாறுதலாகி வந்துட்டாங்க.
குடும்பமே சென்னைக்கு வந்தாச்சு. இந்த பையனும் அருகில் உள்ள மன்றத்துக்கு போனானு. ஏற்கனவே இவங்கள அம்மா பக்தர். இப்படி இருக்கும் பொழுது அந்த மன்ற தலைவர் சொன்னாரு, இப்படி உங்களுக்கு நிறைவேறாத கோரிக்கைகள் ஏதாவது இருந்தா நீங்கள் லட்சார்ச்சனை தொண்டாக எடுத்து செய்து 108 லட்சார்ச்சனை எழுதி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கோரிக்கை நிறைவேறும். ஆனால் விருப்பப்பட்டாங்க வந்து 108 லட்சார்ச்சனைக்கு உண்டான புஸ்தகங்களை வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லி சொன்னார். நம்ம பையன் இன்ஜினியருடைய மகன், அவன் தான் வேலை இல்லாமல் இருக்கானுங்களே, அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதா அவனுடைய வேண்டுதல். உடனே அவனு சரி நம்ம தொண்டை செய்யுமே, அம்மா நம்மளுக்கு வேலை போட்டு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவனை தலைவர்கிட்ட சொல்லி 11 புஸ்தகங்களை வாங்கிக்கிறாங்க. 108 லட்சத்துக்குள்ள புக்கில் வாங்கிட்டார். வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டாரு. வச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறாரு. இப்போ தூங்கும் பொழுதுதான் அவருக்கு படுக்கையில் படுத்தவனால ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நாம குடும்பத்தோடு இங்கே வந்த 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாளில் சென்னையில் நம்ம யாரு கூட பழகவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூட யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது? அறிமுகமில்லாத மனிதர்கிட்ட போய் கேட்டால் அவங்க நம்மளை நம்பி முதல்ல பணத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு நல்லா அந்த தம்பி யோசனை பண்ணுறாருங்க. அப்போ வந்தாங்க லட்சார்ச்சனுடைய காணிக்கை அளவு வந்து 30 ரூபாய் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி எல்லாம் யோசனை பண்ணி ஐயோ தப்பு பண்ணிட்டுமே, மன்றத்தில் நானாச்சு 108 பணம் சொல்லி புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டோமே, இப்போ நம்மளுக்கு யாரையுமே தெரியாது எப்படி பண்ண முடியும், அதனால் நாளைக்கு மன்னிப்பு கேட்டு இந்த புஸ்தகத்தை எல்லாம் கொண்டு தலைவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டையும் மன்னிப்பு கேட்டு படுத்து தூங்கிட்டாருங்க. பாருங்க மறுபடியும் அம்மா என்ன பண்ணுதுன்னு. அன்று இரவே அம்மா நம் குரு பகவான் அவர்கள் கனவுல வர்றாங்க. கனவுல வந்து சைக்கிளில் வர்றாங்க. அம்மா, மகனே எழுந்துரு, லட்சார்ச்சனை செய்கிறது எப்படின்னு கவலைப்பட்டே இல்லை, இந்த ஊரில் யாரையுமே உனக்கு தெரியாதுன்னு, பா நான் உனக்கு லட்சார்ச்சனை செஞ்சு தர்றேன், எங்கோட வா, இவன் கூட சைக்கிள் எடுத்துக்கோ, லட்சார்ச்சனை புஸ்தகத்தெல்லாம் எடுத்துக்கோ, செவ்வாடை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க. அதே அம்மா இருந்த தம்பியுமே ரெடி ஆகி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அம்மா கூட போகிறானுங்க. அம்மா வந்து ஒவ்வொரு வீதியாக கொண்டே காமிக்கிறாங்க. பார்த்தியா, இது வந்து பெருமாள் கோவில் வீதி, இதில் 22ஆம் நம்பர் வீட்டுக்கு போ, அங்கே போய் கேளு, அவங்க 3 லட்சார்ச்சனை எழுதுவாங்க. அடுத்து வா, இது பார் விநாயகர் கோவில் தெரு, இதில் வந்து 4ஆம் நம்பர் வீட்டுக்கு போ, 2 லட்சார்ச்சனை எழுதுவாங்க. இப்படி அம்மாவே வந்துங்க ஒவ்வொரு வீதியாக கூட்டிகிட்டு போய் வீதி பேரை காமிச்சு, டோர் நம்பரை காமிச்சு, அது வீட்டில் உள்ள பக்தர்களுடைய உருவத்தை காண்பித்து எல்லாம் அம்மா நேரில் வீடியோ பார்க்குற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. காமிச்சு மொத்தம் 100 லட்சார்ச்சனை அம்மா பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் 100 பண்ணி கொடுத்துட்டேன், மீதி 8 லட்சார்ச்சனையும் உன்னுடைய சொந்த முயற்சியில் பண்ணு, அப்போ தான் வேணா கழியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அம்மா. பையன் திடுக்கிட்டு எழுந்திரிச்சான். அந்த கனவுல கண்டதையெல்லாம் அப்படியே அசை போட்டு ஞாபகமாக வச்சுக்கிட்டான். காலையில் நேரமாக எழுந்திரிச்சான், குளிச்சான், செவ்வாடை போட்டுக்கிட்டான், சைக்கிள் எடுத்துக்கிட்டான், லட்சார்ச்சனை புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா சொன்ன அந்த வீதி இப்பெல்லாம் அதான் ரோடு கீடு எல்லாம் வீடியோ போட்டு காமிச்சிட்டாங்களே, அப்படியே போகிறானுங்க. கனவுல அம்மா காமிச்ச மாதிரியே அத்தனை தெருக்களும் இருக்கிறது, அந்தந்த வீட்டு நம்பர்லாம் சரியா இருக்குது, எந்தெந்த வீட்டில் எந்தெந்த பக்தர்கள் இருப்பான்னு காமிச்சாங்களா அதே மாதிரி அவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரியே 2 லட்சார்ச்சனை எழுதுவாங்கன்னு சொன்ன இடத்துல 2 எழுதுறாங்க, 4 எழுதுவாங்கன்னு சொன்ன இடத்துல 4 எழுதுறாங்க, 1 எழுதுவாங்கன்னு சொன்ன இடத்துல 1 எழுதுறாங்க. இப்படி எல்லாமே அம்மா சொன்னபடி 100 லட்சார்ச்சனையும் எழுதி முடிச்சாச்சுங்க பொழுதுக்குள்ள. அடுத்து பாருங்க, ஒன்று 8 வந்து உன்னுடைய சொந்த முயற்சியில் பண்ணு அம்மா சொன்னாங்க இல்லைங்களா. நேராக இந்த பையனுடைய அப்பா வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போனார். அங்கே போய் விஷயத்தை சொன்னான். அவங்க அப்பா சொன்னார், அதுக்கேண்டா கவலைப்படுற, நம்ம வீட்லேயே 4 பேர் இருக்கிறோமல்ல, நானே நீயும் கொம்மா தங்கச்சி 4 பேருக்கு எழுது, 4 ஆச்சா, மீதி 4 தானே பார், என்னோட ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுக்கு என் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க 4 பேர்த்துக்கு நான் சொல்லி எழுதித்தரேன்னு சொல்லி அவர் அப்போவே அந்த நண்பர்களுக்கு 4 எழுதி கொடுத்துட்டாருங்க. மொத்தம் அப்போ 108 முடிச்சாச்சு. நம்ம பையனை நிம்மதியாக கொண்டு வந்து அப்பாடான்னு சொல்லி புக்கையும் பணத்தையும் கொண்டு மன்ற தலைவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டானுங்க. ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக அவன் படுத்து தூங்கிட்டான். பாருங்க அம்மா அவனை சித்தாரில் இன்னும் லட்சார்ச்சனை செஞ்சாச்சு. அந்த பணம் வந்து தலைவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பணம் வந்து இன்னும் கோவிலுக்கு போய் சேரல, மருவத்தூர் போய் சேரல, நவராத்திரி ஒன்றும் ஆரம்பிக்கல. இந்த நிலையில் இங்கே இந்த பையன் இந்த கொடுத்த தொண்டை செஞ்சு முடிச்சாங்க இல்லைங்களா, அதுக்காக அம்மா மனம் கணிந்து
ஒரே வாரத்தில் அவனுக்கு பேங்க்கில் வேலை கிடைச்சதுங்க. அரசு வங்கியில் நல்ல வேலை கிடைச்சதுங்க சக்தியில். இப்போ நல்ல நிலைமையில் அந்த தம்பி இருக்கார். பார்த்தீங்களா, தொண்டு செஞ்சால் துயரம் நீங்கும், பணி செய்தால் பிணி நீங்கும். ஞான சக்தியில் எல்லாரும் லட்சார்ச்சனை தொண்டை விரிவாக செய்வோம். மேலும் இதை பற்றி நாளைக்கு சொல்கிறோம் சக்தியில். ஓம் சக்தி.